கர்த்தரின் பெரிய எக்கால சத்தம் வழங்கும். விடியற் காலத்து வெளிச்சம். ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்றான். ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் தேவனுடைய பிரிய சித்தமும் அனுமதிக்கிற சித்தமும் என்கிற தலைப்பில் நாம் அருமை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் பகுத்தறிய வேண்டும். இந்த உலகத்திலே தேவனுடைய பரிபூர்ணமான பிரிய சித்தம் ஒன்று இருக்கிறது, அனுமதிக்கிற சித்தம் என்கிற ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது. மனிதன் உள்ளான மனுஷனில் ஆவிக்குரியபடி பலமுள்ளவனாய் இருக்கிறான், புறம்பான மனுஷீகத்திலே அவன் பலவீனனாய் இருக்கிறபடியினால் பலவீனமான மனுஷனை தாங்குவதற்காக வேண்டி தேவன் அனுமதிக்கிற சித்தம் என்கிற ஒன்றையும் இந்த உலகத்தில் அனுமதித்திருக்கிறார். ஒன்று தேவனுடைய பிரிய சித்தம், இன்னொன்று அனுமதிக்கிற சித்தம். பிரிய சித்தத்தில் வந்து சேருகிறவர்கள், அதிலே நிலைத்திருப்பவர்கள் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க முடியும். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டியாய் மாற முடியும். அவருக்கேற்ற பரிசுத்தத்தை அடைந்து அவரோடு கூட அந்த மகிமையில் காணப்பட முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிரிய சித்தத்தை செய்கிற மக்களாக மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் லோத்தினுடைய நாட்களில் சோதோம் குமாராவுடைய பாவம் பெருகி இருந்த போது சோதோம் குமாராவை அழிக்கும்படி திட்டமிட்டார். சோதோம் குமாராவுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிவிட்டது. ஆணுக்கான் அருவருப்பு செய்யக்கூடிய பாவம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அதாவது எல்லாவித சகலவித பாவங்களும் சோதோம் குமாராவில் பெருத்து போனது. செழிப்பிலும் அறிவிலும் திறமைகளிலும் எல்லாவற்றிலும் சோதோம் குமாரா எப்படி உயர்ந்ததோ அதே போல பாவமும், தேவனுக்கு விரோதமான பாவமும் சோதோம் குமாராவில் மகா கொடியதாய் மாறியிருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
சோதோம் கோமாராவின் பாவத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லக்கூடுமானால், சோதோமை அழிக்க ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பிவிட்டார். 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதை வாசிக்கிறோம். சோதோம் குமாராவிலிருந்து லோத்தையும் குடும்பத்தை ரட்சித்து விட்டு சோதோம் குமாராவை அக்கினிக்கு இரையாக்க தேவன் தூதர்களை அனுப்பிவிட்டார். தூதர்கள் லோத்தினுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். லோத்து அவர்களை வருந்தி கேட்க அவர்கள் லோத்துடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். லோத்து கதவை பூட்டினார். ஆனால் அந்த சோதோம் குமாராவில் இருந்த வாலிபர்களும் கிழவர்களும் எல்லாரும் ஏகமாய் போய் லோத்தினுடைய கதவை தட்டி, உன் வீட்டுக்கு வந்த 2 பேரை நாங்கள் அறியட்டும், சுபாவப்படி பெண்களை அனுபவிப்பது போல நாங்கள் அவர்களை அறியட்டும், அனுபவிக்கட்டும் என்று வாலிபர்களும் வயோதிபர்களுமான எல்லா மனுஷரும் அவர்களை நாங்கள் அறியும்படி அவர்களை வெளியே விடு என்று சொல்லி பலவந்தம் பண்ணினார்கள். லோத்து எவ்வளவு தடை செய்தும் அவர்கள் விட்ட பாடில்லை. அப்பொழுது 2 தூதர்களும் வெளியே வந்து லோத்தை வீட்டுக்குள் இழுத்து விட்டு வீட்டை பூட்டி விட்டார்கள். இவ்வண்ணமாக சோதோம் குமாராவுடைய பாவம் உச்சக்கட்டத்தில் போயிருந்தது. அதே பாவம் இன்றைக்கு உலகத்திலே வளர்ந்து பெருகி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் தவறான முறையிலே உறவு கொள்ளக்கூடிய பாவம் உலகத்தில் உச்சக்கட்டத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. பார்லிமெண்ட்டுகள் எல்லாம் அவைகள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் சோதோம் குமாராவை அழிப்பதற்கு காரணம் அந்த பாவம்தான். இயேசு கிறிஸ்து வரப்போகிற நோவாவின் நாட்களிலும் அப்படியே தான் நடந்தது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற இந்த முடிவு காலத்திலும் உலகம் அப்படி இருக்கும் என்று இயேசு திட்டவட்டமாய் சொன்னார். ஆகவே சோதோம் குமாராவை தேவன் அழிக்கும்படி அந்த 2 தூதர்களை அனுப்பின போது, தூதர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம், லோத்தையும் குடும்பத்தையும் சோதோம் குமாராவை விட்டு வெளியேறி ஜீவன் தப்ப ஓடும்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார்கள். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, சமபூமியில் எங்கு நின்றாத, பின்னிட்டு திரும்பி பார்க்காத, நீ ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ. லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாய் மாறிவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது லோத்தும் தன்னுடைய 2 பிள்ளைகளும் இந்த கட்டளையை வாங்கி கொண்டு ஓட வேண்டிய நேரத்தில் லோத்து சொன்னார், அப்படி அல்ல ஆண்டவரே, எனக்கு மலைக்கு ஓடி போக முடியாது. ஆண்டவர் ஒரு நபரை போ என்று சொன்னால் அதுக்குரிய இடத்தை சொல்லுவாரானால் போவதற்குரிய பலனை தருவார், போவதற்குரிய கிருபையை தருவார், கண்மணி போல காத்துக்கொள்ளுவார். நாம் அவருக்கு ஆலோசனை சொல்ல போகக்கூடாது. சோவார இந்த பூமி அழியப் போகிறது, சோதோம் குமாரா அழியப் போகிறது, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன உடனே அது ஆண்டவருடைய பிரிய சித்தமாயிருந்தது. அந்த பிரிய சித்தத்திற்கு லோத்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் சொன்னான், அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, அது எனக்கு முடியாது, தூரமாயிருக்கிறது. ஆனால் பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது, சின்ன ஊராகவும் இருக்கிறது. அந்த சோவார் என்கிற அந்த ஊருக்கு நான் ஓடி போகட்டும் என்று கேட்டுக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். 19:21 சொல்லுகிறார், அனுகிரகம் பண்ணினேன்.
ஆகவே நீ தீவிரமாக இங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர் மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு செய்தியை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சோவாருக்கு போகும்படி லோத்து கேட்டுக்கொண்டார். ஆண்டவரும் லோத்துக்கு அனுமதி கொடுத்து, நான் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன், நீ சோவாருக்கு தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே ஓடும் முன்னே நான் இதை அழிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் லோத்தை ஓடச் சொன்னார். இங்கே மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னது தேவனுடைய பிரிய சித்தம். ஆனால் இரண்டாவது லோத்து கேட்டுக்கொண்டது நிமித்தம் தேவன் அனுமதி கொடுத்து அனுப்பின இந்த சோவார் தேவனுடைய அனுமதிக்கிற சித்தத்தின்படியான ஒன்று. மலைக்கு ஓடி போய் தப்புவது தேவனுடைய பிரிய சித்தம், சோவாருக்கு ஓடி போய் தப்புவது ஆண்டவருடைய பிரிய சித்தம் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் சோவாரில் ஒரு மனிதன் பாதுகாப்பாக இருக்க முடியாதென்று. ஆனாலும் எனக்கு முடியாத ஆண்டவரே, தூரமாக இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகவே இந்த சோவாருக்கு போகிறேன். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை இரண்டாம் தரம் அவர் திருத்துகிற தேவன் அல்ல. அவர் திட்டவட்டமாய் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அது அவர்களுடைய பிரியமான மேலான நன்மைக்கும் பாதுகாப்பும் ஆசீர்வாதத்துக்குரிய ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் திட்டவட்டமாய் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே லோத்து சோவாருக்கு ஓடினார். சோவாரில் போய் அங்கே இருக்கும்போது இந்த ரெண்டு தூதர்களும் சோதோம் குமாராவை அக்கினிக்கிரையாக்கினார்கள். அதன் புகை வானபரியந்து எட்டினது. இப்பொழுது லோத்தும் ரெண்டு பிள்ளைகளும் சோவாரில் இருக்க பயந்து சோவாரை விட்டு ஓடி இப்பொழுது பிந்தி மலை ஏறத் தொடங்கினார்கள். மலைக்கு ஏறினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, திட்டமட்டமாக தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு திட்டவட்டமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிரிய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பகுத்தறிந்து பிரிய சித்தத்திலே நாம் நடக்கிற மக்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி பார்வைக்கு நல்லதாக தோன்றலாம், நல்லதாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு மரண வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சோவார் லோத்துக்கு நல்லதாக தெரிந்தது. மலைக்கு ஓடிப்போது கஷ்டமாய் தோன்றினது, அது தூரமாய் தோன்றினது, மலை ஏறுவது சற்று கடினம் அல்லவா என்று சொல்லி அவன் லகுவான வழியை தேடினான், சமவழியை தேடினான். இந்த சமவழியில் எங்கும் நில்லாதே என்பதுதான் கட்டளையாயிருந்தது. ஆனால் இவன் சமவழியை தேடினான். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல வேளைகளிலும் பிரிய சித்தம் ஒன்று ஆண்டவர் சொல்லியிருக்க, அநேகர் கட்டாயப்படுத்தி ஆண்டவரிடத்தில் வேறொன்றை கேட்க தேவன் சரி என்று சொல்லுவார். ஆனால் அவங்க நினைப்பாங்க இது ஆண்டவருடைய சித்தம்தான். இல்லை, பிரிய சித்தம் அல்ல, அனுமதிக்கிற சித்தம். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை பார்த்து நீ நினிவேக்கு போ என்று சொன்னார். ஆனால் நினிவேக்கு போனால் கஷ்டம் என்று சொல்லி யோனா தர்ஷீஷு போகிற கப்பலில் ஏறி அவர் படுத்துக்கொண்டார். கப்பல் யாத்திரை தொடக்கம் நல்லது போலதான் இருந்தது. ஆனால் பிந்தி வரும்போது பெரிய கொந்தளிப்புகளும் மரண போராட்டங்களும் உண்டானதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே அனுமதிக்கிற சித்தம் நமக்கு நிரந்தரமானதல்ல. அனுமதிக்கிற சித்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிறவர்கள் கட்டாயம் அதை விட்டு விட்டு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை வரும். ஆகையால் நம்முடைய
கண்கள் நமக்கு நல்லதாய் தோன்றுகிற காரியத்தை பார்த்து அந்த வழியில நடக்க நாம் முயற்சிக்க கூடாது. ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து உணர்ந்து தெளிந்து அந்த திட்டமான அந்த பிரிய சித்தத்தின் வழியில நாம் நடக்க பழக வேண்டும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய முக்கியமான கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிய சித்தத்தில் நாம் நிற்போம் என்றால் ஒரு காலம் நமக்கு இடறல் வருவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேதுரு 1 உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில்லை உறுதிப்படுத்தி கொள்ள ஜாக்கிரதையாயிரு. அப்படி செய்தால் நீ ஒரு காலம் இடறி விழுவதில்லை. என்னுடைய அழைப்பு என்ன? ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? எங்க போக சொல்லி இருக்கிறார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை திட்டமாய் அறிந்து கொண்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான பிரிய சித்தத்தில் நாம் நிற்போமானால் நிச்சயமாய் நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாய் இருக்க முடியும், பரிசுத்தவான்களாய் மாற முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். பரலோகத்தை நாம் சுதந்திரிக்கிறது மட்டுமல்ல, பூலோகத்திலும் கர்த்தர் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் உலகத்தில் நமக்கு தேவை. பணம் தேவைப்படுகிறது, வேலை தேவைப்படுகிறது, குடும்ப வாழ்க்கையில் மனைவி பிள்ளைகள் தேவை இருக்கிறது. இப்படி எல்லா காரியங்கள் உலக பிரகாரமான நன்மைகள் நமக்கு தேவை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு சுவிசேஷத்தில் சொன்னார். அநேகர் தேவனுக்கு பிரியமானதை தேடுவதை விட்டுவிட்டு வெறும் இந்த உலக காரியங்களுக்குரியவர்களுக்காகவே கவலைப்பட்டு அதையே நாடி அதையே தேடி அதற்காக ஓடி, ஹல்லேலூயா, எந்த ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட மாட்டாரா? ஒரு வெளிப்படுத்தல் சொல்லிவிட்ட மாட்டாரா? ஒரு யார்கிட்ட போனால் நோய் தீரும், எங்க போனால் பிசாசு மாறும் என்கிற ஒன்றுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்க போனால் வருங்காலத்தை பற்றி சொல்லுவார்கள், எங்க போனால் உலக நன்மைகள் கிடைக்கும். இப்படியாக மக்கள் அலை மோதி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை உருவாக்கின தேவன், நம்மை படைத்த தேவன், ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் உள்ள நன்மையான ஈவுகள் யாவும் நமக்கு தேவை என்று அறிந்து நம்மை மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே மனிதனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாத நம்முடைய தேவன் சகல வியாதியை நம்மை விட்டு விலக்க இன்றைக்கு இப்பொழுது வல்லவராயிருக்கிறார். சகல பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நமக்கு வெற்றி தர நல்லவராயிருக்கிறார். சகல போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த உலக அழிந்து போகிற உலக பொருளுக்காக நாம் அலைமோதி ஓடுகிறவர்களாக இராமல் அழியாத, ஹல்லேலூயா, ஆசீர்வாதமாய் இருக்கிற நித்திய ஜீவனை, பரலோக வாழ்வை, மகிமைக்குரிய வாழ்வை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு உன்னத வாழ்வை நாம் தெரிந்து கொள்ளுகிற தேவனுடைய மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கேட்காமலே நம்முடைய உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஆண்டவர் கூட்டி தருவார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஊழிய பாதையிலே அடியேனுக்கு அநேக எதிர்ப்புகள் வந்தது, பயங்கரமான செய்வினைகள் சூனியங்கள் வந்தது. அது நிமித்தம் எத்தனையோ என்னை டெஸ்ட் பண்ணா எண்ணுக்கடங்காத வியாதிகள் இருக்கும் என்று சொல்லத்தக்கதாக சரீரத்தில் அவ்வளவு கடினமான போராட்டங்களை நான் சந்திக்க நேரிட்டது. ஆனால் ஊழியத்தின் பாதையில் உள்ள பாரத்தினாலும் ஆண்டவருடைய உத்தமமான வழியை விட்டு பக்க வழி போய்விட்டால் பிசாசுடைய கையில் அகப்பட்டு ஆத்துமா வாழ்வு அழிந்து போகுமே என்கிற பயத்தினாலும் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து
உபவாசித்து தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் காத்து கொண்டிருந்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருந்துகள் இல்லாமலேயே, ஆஸ்பத்திரி அது இது எந்த கொடுத்த கவலை இல்லாமலேயே எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா வியாதிக்குரிய வேதனைகளுக்குரிய பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் பரிபூர்ணமாய் விடுதலை தந்தார், சுகத்தோடு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஹல்லேலூயா. யார்கிட்ட போனால் விடுதலை வரும், எங்கே போனால் விடுதலை வரும், எங்கே போனால் நன்மை வரும் என்று அங்கலாய்த்து ஓடுவது முக்கிய காரியம் அல்ல. அதுக்காக ஊழியக்காரிடத்தில் போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. சத்தியம் உள்ள ஊழியக்காரிடத்தில் ஜனங்கள் போக வேண்டியது தேவனுடைய சித்தம்தான். சத்தியம் உள்ள சபையில் போய் ஆராதனையில் பங்கெடுப்பது தேவனுடைய சித்தம்தான். அது அவருடைய பிரிய சித்தம். ஆயினும் சத்தியத்துக்கு செவி கொடுப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய பிரிய சித்தத்துக்கு செவி கொடுப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய பிரிய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை விட்டுவிட்டு இம்மைக்குரிய காரியங்களுக்காக பக்க வழியை நாம் தேடி ஓடுவோம் என்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான வெற்றியை பெறாமல் நாம் தோல்வி அடைய வேண்டிய பரிதாப நிலைமை வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. லோத்து பிரிய சித்தத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் அனுமதிக்கிற சித்தத்திற்கு அவன் போனான். ஏன் ஆண்டவர் அந்த அனுமதிக்கிற சித்தத்தை அனுமதித்தார் என்றால், மனிதன் பலவீனன், போகட்டும் என்று சொல்லி அனுமதித்து விடுகிறார். நாம் அனுமதிக்கிற சித்தத்தில் விரும்பி அதை அண்டிக் கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் அனுமதிக்கிற இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை வரும். நாம் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேராமல் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அந்த மலை புதிய ஏற்பாட்டில் நாம் வாசித்தால் அந்த மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது. அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. மலை உச்சிக்கு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய இடம், ஆலயத்துக்குரிய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 43:12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால், அது மலை உச்சியின் மேல் அதன் சுற்றிலும் எல்லை எங்கும் அது மிகவும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்களே அந்த ஆலயம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் பண்ண வேண்டிய ஆலயம் நாம் தான். நாம் இருக்க வேண்டிய இடம் மலை உச்சி. மலை உச்சி நமக்கு பாதுகாப்பின் இடம். ஆகவே லோத்துக்கு சொல்லப்பட்டது, நீ ஓடு, மலைக்கு ஓடு, மலை உச்சிக்கு ஓட வேண்டும். அங்கேதான் தேவனுடைய ஆலயமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தும் 14:1 வாசித்து பாருங்கள். சியோன் மலை உச்சியிலே ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட 144,000 பேரை கண்டேன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே மலை உச்சி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய இடம். அந்த மலை உச்சி என்றால் புதிய ஏற்பாட்டில் நான் கண்மலை கிறிஸ்து என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி தான். இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண பரிசுத்தத்தை அடைய நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண பரிசுத்தத்துக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அது முடியாது என்று சொல்லி, கஷ்டம் என்று சொல்லி, கடினம் என்று சொல்லி லோத்து அப்படியல்ல ஆண்டவரே, எனக்கு முடியாது, நான் சோவாருக்கு போகிறேன் என்று சொன்னேன். அநேகர் ஆண்டவருடைய பிரிய சித்தத்தை விட்டு உலக லாபங்களுக்காக, உலக நன்மைகளுக்காக ஹல்லேலூயா பயந்தோ எப்படியோ அவர்கள் ஆண்டவருடைய பிரிய சித்தத்தை விட்டு விலகி போகிறார்கள். விலகி போய் ஜீவிப்பதனால் கடைசியில் ஒரு பெரிய நஷ்டம் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லோத்து கடைசியாக மலையை தேடி ஓடினான். லோத்துடைய பிள்ளைகளும் சென்றார்கள். அவர்கள் மலையிலேயே, மலை பாகத்திலேயே உச்சி அடையாமல் மலையிலேயே அவர்கள், லோத்தினுடைய பிள்ளைகள் தன் தகப்பனோடு தவறாய் மதுபானம் கொடுத்து தவறாய் நடந்து கொண்ட ஒரு சம்பவம் அங்கே வருகிறது. அதனால் 2 சபிக்கப்பட்ட சந்ததி லோத்திலிருந்து பிறந்ததை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அம்மோனியர், மோவாபியர் என்ற 2 சபிக்கப்பட்ட சந்ததி அங்கே பிறக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற பெரிய சித்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பகுத்தறிய வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள், ஆண்டவரை சேவிக்கிற மக்கள், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற மக்கள், பரலோகத்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் விரும்புகிற மக்கள் ஆண்டவருடைய பிரிய சித்தம் என்னது என்பதை வாழ்க்கையில பகுத்தறிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதையே செய்ய வேண்டும். பிரிய சித்தம் என்ன? மலைக்கு ஓடிப்போ, மலை உச்சிக்கு ஓடி வர வேண்டும். உச்சி பாதுகாப்பான இடம். ஹல்லேலூயா. வரும் நாட்களில் மலைகளுடைய உச்சியை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சிந்திக்கலாம். இப்பொழுது உச்சி பாதுகாப்பான இடம், மிகவும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைகிற இடம். ஆகவே இந்த லோத்து அந்த மிகவும் பரிசுத்தமான உச்சியான மலையின் உச்சி அனுபவத்துக்கு வராமல் கீழே தாமதித்து ஓடினதினால், சோவாருக்கு போய்விட்டு தனக்கு இஷ்டமான வழிக்கு ஓடிவிட்டு அனுமதிக்கிற சித்தத்தில் சுற்றிவிட்டு பிந்தி அவன் ஓடினபடியினால் மலையிலே முழுமையாய் உச்சிக்கு வர முடியாமல் எடப்பட்ட இடத்துல வந்து விட்டான். காரணம், அனலும் இல்லை, குளிரும் இல்லை, குளிராக சமவெளியிலும் இல்லை, உச்சியிலும் இல்லை. அதுக்கிடையான இடத்துக்கு வந்தால் வாந்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்று சொல்லியிருக்கிறபடி அங்கே பாவம் சந்ததி பிறப்பதற்கு ஏதுவாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அடைந்து போகிற கிறிஸ்தவர்களாய் அல்ல, தோல்வி அடைந்து போகிற தெய்வ மக்களாய் அல்ல, வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றி பெற்று ஆண்டோரோடு கூட சஞ்சரிக்கிற, ஹல்லேலூயா, தேவனுடைய வாக்குத்தத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து உலகத்தை ஜெயிக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த ஹல்லேலூயா பாகத்தில் சிந்தித்தது தேவனுடைய பிரிய சித்தம், தேவன் அனுமதிக்கிற சித்தம். பிரிய சித்தம் நித்தியமானது, நிலையானது. அங்கே ஒரு இடர்கள் இல்லை, அங்கே எந்த விதமான பாவத்துக்கோ சாபத்துக்கோ கேட்டுக்கோ இடமில்லை. பிரிய சித்த பாதை முற்றிலும் ஜெயத்தின் பாதை, முற்றிலும் பரிசுத்தத்தின் பாதை, முற்றிலும் மகிமைக்கு நேராய் இடரல்லாமல் நம்மை வழிநடத்துகிற பாதை. அனுமதிக்கிற சித்தம் தேவன் மனிதன் தன்னுடைய இச்சைக்காக அவன் கேட்டு பலவந்தம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது தேவன் அனுமதிக்கிற பாதை. ஹல்லேலூயா. அனுமதிக்கிற பாதையிலே ஒருவேளை ஆண்டவர் என்னை அனுமதித்திருக்கிறார், இது நல்ல வழி என்று நினைத்து போகலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிதான் அனுமதிக்கிற பாதை. அந்த பாதையின் முடிவு மரண வழி என்று சொல்லியிருக்கிறது. அந்த பாதையின் முடிவு கேடானது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரிய சித்தத்தை செய்வோம், பிரியமான சித்தை செய்து பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து மகிமையை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிமூலமான சித்தம் என்று பகுத்தறிந்து கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய பழக ஒவ்வொருக்கும் கிருபை செய்யும். அப்படியல்ல என்று ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டு பக்க வழியை தேடி ஓடுகிற பிள்ளைகளாக அல்ல. கஷ்டம் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் அது தூரமாக இருந்தாலும் மலையேறுகிற சற்று கடின பாதையாக இருந்தாலும் இடுக்கமான பாதையாக இருந்தாலும் ஆண்டவரே, என் அப்பா சொன்ன பாதை, என் அப்பா காட்டின வழி, இது என் அப்பாவுக்கு பிரியமான வழி, நான் இதிலே தான் நடக்க வேண்டும். அது நிமித்தம் என்ன பாடுகள் வந்தாலும் அது எனக்கு போதும், அவரை சந்தோஷப்படுத்துகிற பிரியப்படுத்துகிற பாதை எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை உத்தமமாய் பின்பற்றி வர செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் பேசி கிருபை கொடுத்து பலன் கொடுத்து உதவி செய்யும். பிரிய சித்தத்தை அறிந்து கொள்ள, பகுத்து அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். சகல வியாதி, வேதனை, துன்பம், கஷ்டம், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து பூர்ண சமாதானத்தோடு நடத்தும். நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தொடர்ந்து நாளைய தினமும் இதே நேரம் இதே அலைவரிசையில் தொடர்ந்து தேவனுடைய பிரிய சித்தம், அனுமதிக்கிற சித்தம் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை தொடர்ந்து கேட்போம். ஹல்லேலூயா. அதை குறித்த ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை கண்மணி போல் அதுவரை காப்பாராக. ஆமென். ஆமென்.